இறங்குது. மூச்சு காத்துதான். ஹலோ 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 ஹலோ. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? கேக்குதுல்ல? நல்லா கேக்குது. ஓகே தானே? நல்லா இருக்கு. ஏன்னா நான் கத்தியெல்லாம் பேசினப்ப நாளைக்கு நாடகத்துக்கு போக முடியாது. சரி. அதனால வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. என்னண்ணே? எது? என்னண்ணே? அண்ணனா? அப்புறம் நீங்களும் நீ கூட பிறந்தியா? நான் உன் கூட பிறந்தனா? இல்ல. அப்புறம் என்ன தம்பி, நான் உனக்கு பிறக்க மாட்டேன். தமிழ்ல எவ்வளவு அன்பான வார்த்தை இருக்கு. நீ பாட்டு வந்தாலும் என்ன அண்ணங்கிற? நான் உன் கூட பிறந்தலப்பா. இல்ல நீ என் கூட பிறந்தியா? சரி விடுங்க, கோவப்படாதீங்க. என்னன்னு தான் சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்ல அன்பான வார்த்தை எவ்வளவு வார்த்தை இருக்கு? என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடணும்? மாமா, அச்சா, அத்தா, அப்படி எவ்வளவு வார்த்தை இருக்கு? ஏம்மா சித்தப்பா, தாத்தா, பெரியப்பா. என்ன கேக்குற? சித்தப்பாவா? சித்தப்பாவா? சித்தப்பாக்கா வந்திருக்காரு. தாத்தாவுக்கு? தாத்தாக்கு இங்க இருக்கல, நம்ம தாத்தா தான். இங்க இருக்க எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள விட்டு வேற என்ன பேச நினைக்கிற? இல்ல இல்ல, உங்களை நான் மாமனை கூப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேனே. அப்படி அழைச்சு போற. நல்லா சாப்பிடு. சரியா? இழைச்சிட்டேனோ? நிஜமாவா? நீங்க பின்னாடி திரும்ப குண்டி பத்தா குடும்பத்துக்கு ஆகாது. இப்போவுமா? என்னது? அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம்யா. தாளக்காரனே வணக்கம். மிருதங்கக்கார அண்ணா, அது ஆல்ரவுண்டுக்கார அண்ணா. அண்ணா கேட்கிற மாதிரியே இருக்கியா? மிஸ்டர் ராஜா அவர்களே, நல்லா இருக்கிறாரே. வணக்கம். சரி வந்தமா அப்படி எல்லாம் இருக்க கூடாது. இந்த வந்தமா போனமா இருக்க கூடாது. நாளைக்கு இந்நேரம்ல நம்ம ஊர் பங்காளியெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நேத்து வந்துட்டு இந்த டான்ஸ்கார பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு. என்னது? கை கால ஆட்டம் பாட்டா அப்படி சொல்லுங்க. நேத்து கூட இப்படி இல்ல. சரி போமா? போலாமே. வாங்க போவோம். நல்லா கூப்பிடுங்க. நல்லா கூப்பிடுங்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன். என்ன கேட்ட? என்ன கேட்ட? இருமா ஒரு செகண்ட். என்ன கேட்ட? ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு. நம்ம ஊர் நாளத்துக்கு வரக்காண்டி நான் நல்லா சுத்தபத்தமா வந்திருக்கேன். நீ அதெல்லாம் யாவப்படுத்தாத முதல்ல. எனக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. சரி. இந்த வேலைக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஆடல் போல பெரிய டான்ஸ் மாஸ்டர் தெரியுமா? குருவே சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி நான் சொல்லி தரேன். சரியா? நேரா அங்க போ. போய்ட்டியா? இந்த கையை இப்படி மேல தூக்கு. இந்த கையை இப்படி தூக்கு. தம்பி ரெடியா? மியூசிக் ரெடியா? இங்க இருக்க. இங்க இருக்க. இல்ல இங்க. அப்படி ஆட்டணும். நானு வந்தது பாரு. அந்த புள்ள ஆட்டி முடிச்சிருச்சு. கண்ணை மூடிட்டு ஆட்டினா அது ஆட்டுறது எப்படி? இல்ல தம்பி இப்படி ஆட்டணும்னு சொல்ல வந்தேன். நான் ஆட்டி முடிச்சிட்டேனே. இப்படி ஆடணும். சரியா? சீக்கிரம் அந்த கோழி மாதிரியா புடுக்கு ஆட்ட கூடாது. போங்க போங்க போங்க.
பின்னாடி வந்து அது அதை நான் சொல்லத்தா உன் கை கால் அளவு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு 5 கிலோன்னு என் தங்கச்சி போயிட்டே இருக்கணும். பொடி நடையா போறவர பொறுத்திருங்க. என்னத்த வாங்குறாரு? குமுக்குன்னு வாங்குறானா? ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ஆசைதான் தொடரணும்னு. ஆனா என்ன பண்றது? இதற்குதானே ஆசைப்பட்ட பாலகுமார. அடே என் தங்கச்சி நீ எதுவும் சும்மா தப்பா பேசாதே. அந்த புள்ள ஆட்டம் போது புழு புழுன்னு கொட்டுது. என்னது கொட்டுது? பாசிடா. கொட்டத்தானே செய்யும், என்ன பண்றது? வெத்தல மடிச்சு கொட்டு மாமா.
பல்லு இழுச்சவங்களே இருக்கிறாரு. ஆமா, நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெல்லி டான்ஸ் பார்த்தது இல்ல. இங்க இருந்து கத்துக்கணும். ஆமா. ஆனா எங்க அண்ணனுக்கு ஏற்றது மாதிரி இன்னைக்கு வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. காவல்துறை ஆய்வாளர் அவர்களை கிராமத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றார். காவல்துறை ஆய்வாளர் அவர்களை அன்போடு கிராமத்தின் சார்பாக அழைக்கின்றோம். ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. அதனால உனக்கு தோஷம் நினைக்கிறேன். இந்த தோஷத்தை கழிக்கணும். நீ போ, நான் கட்டி பிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சமா அநியாயமா இல்ல? இந்த ஆளு சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டியது, இவர் சொல்றாரு, இவர் சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டியது. உனக்கு நியாயமா இல்லையா? கொஞ்ச நேரத்துல எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நானே ரேப் பண்ணிட்டேனா? எங்க அண்ணனுக்கு என்ன ராடு மாத்தாட, போன் கப்பு, பால்ரஸ் மாத்தாட. மாத்தறையா? எல்லாம் ரிப்பேருக்கு போயிருக்கு. யோ, இங்க வாயா கொஞ்சம். யாரியா நீ? இருக்கியா வந்தோட என்னைய நான் சொல்ல முடியாததெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு எந்த பொம்பளை பிள்ளைய சொல்றீங்க இதெல்லாம்? என்னது? யோ, வந்த வேத்துல பொம்பளை பிள்ளை நீ கட்டி பிடிச்சதாம என் கற்பு போச்சே, என் மானம் போச்சே, என் மரியாதை போச்சே. இத்தனை பேர் மத்தியில என்னை நீ கட்டி பிடிச்சிக்க, இனிமே யாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா? கட்டி பிடிச்சா? ஆமா. இல்ல இல்ல நீ கட்டி பிடிச்சா? இல்ல இல்ல நீ பாரு, நான் கட்டி பிடிக்கிறேன் மட்டும் பாரு. இப்படி இல்லப்பா, இந்த மாதிரி இல்ல. இப்படி இல்ல. நீ கேவலப்படுத்துறியா? நீ கேவலப்படுத்துறியா? கொஞ்சம் இரு
இருக்கிறதுக்கு மருந்து குடிச்சிட்டு சாவலாம் நீ தான். கட்டி பிடிக்க கூட தெரியல, எனக்கு அப்பா நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு உடம்புல கொடுக்கல கயிறு கிடைக்கல. எனக்கு பிடிக்கிற ஆசை அதை எங்க விளக்கு மாத்திரை வாங்குறது எப்படி கட்டி பிடிக்கிறது? இப்படியா கட்டி பிடிப்பாங்க? எனக்கு அப்பன் வந்து பிறந்திருக்கேன் நீ தான். எனக்கு மருந்து கிடைக்கல. அப்பா மானத்தை வாங்காம நல்லா ஒழுங்கா கட்டி பிடிக்கிறேன். கும்பிடுறேன். கட்டி பிடிக்க சரியில்லையா? என்ன சோகேஜ் நடக்குது? சாப்பிடா இதான் சார் சாப்பிடுறோம். சாப்பிடுறோம் நல்லா சாப்பிடு. எல்லாரும் சேர்ந்து என்ன நக்கல் பண்றீங்களா? ஐயோ நக்கல் பண்றீங்களானே? வந்த இடத்துல ஓயாம வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்க. இத்தனை பேர் மத்தியில என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க? யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? கட்டி பிடிச்சிட்டீங்களா? எப்பப்பா கட்டி பிடிச்சா? வேண்டா நாங்க பாக்குற நேரத்துல கட்டி பிடிக்க மாட்டியா? எனக்கு வந்து அப்பனுக்கு வந்து என் மானத்தை வாங்குற பாரு. போய் வெளியில கேட்டு பாரு எப்படி பேர் வாங்கிட்டு. பிடிச்சது சரியில்லை, அதனால நீ மறுபடியும் வந்து அந்த கட்டி கட்டி பிடித்தா அப்படி என்னமா வீரமா பேசுறாரு. பொம்பளை பிள்ளைங்க நீ ஆம்பளையா வேணா ஒரு இத்தனை பேர் மத்தியில ஒரு பொம்பளை பிள்ளை அவமானப்படுத்துறீங்க. பாலம் என்னமோ சொல்லுவாரு, பாலியல் குடும்பம் மாதிரி நீ வச்சு எல்லாம் 4 பேரும் செய்யறீங்க. நாங்க எப்ப வச்சு செஞ்சோம்? நீங்க 4 பேரும் தான் நீ வச்சு செய்யறீங்க. ஒண்ணு எப்படா எதுவும் பண்ணல. என் தங்க ராஜாத்தி சரி விடு, எதுவும் சொல்லாத. பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை உருவாக்குறது நீதாயா? பிரச்சனை பண்ணது நினைக்கிறியா? அடி பாப்பமா, பிரச்சனை பண்ணி பார்ப்பாங்க. அடி பாப்பமா. என்ன என்ன வேணும்? எல்லாத்தையும் வீதியில போல வந்தவன்
கூட தெரியாது. வந்து என்னை ஏமாத்தி விட்டாயா? யோ, இப்படி நீ என்னை ஏமாத்துவ நான் நினைச்சு கூட பார்க்கலையா? சரி போனா முதல்ல கட்டி பிடிச்சிட்டியே, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சா ஒட்டு மாசம் வச்சு வந்து நீ ஏமாத்திருக்க. ஏதாவது எடுத்து நான் ஒட்டிக்கிறேன், ஏதாவது எங்கேயாவது எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். என்னது ஒரு மாசத்துல வளர்ந்துரும். வளர்ந்துருமா? கவலையப்படாது. நிஜமா வளருமா? உனக்கு எடுத்து சண்டை வேண்டாம், உனக்கு எடுத்து பிரச்சனை வேண்டாம், உனக்கு எடுத்து பிரச்சனை வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும்? ஏன் நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? தேவையில்லை. நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி. ஏய், எப்பயா? இன்னும் கல்யாணமே ஆகல, புருஷன் மாட்டிக்கிட்டு அதுக்குள்ள நிஜமா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க ஏன் மாட்டேன்? இந்த இத்தனை பேர் சொல்லுவாங்களா, நீ இந்த மேடையில வச்சு என்ன தாலி கட்டியலா இல்ல ஊர் ஆளுகளை கூப்பிட்டு சோறு ஓட்டியலா? எப்படி நான் உங்களுக்கு பொண்டாட்டி? இப்ப இது நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லையா? ஆமா இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டிங்கிறேன். இல்லைங்கிறேன். நாம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டிங்கிறேன். இல்லைங்கிறேன். இப்ப நீ புருஷன் முண்டாட்டி இல்லையா? ஆமா. இப்ப நான் கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லு. என்ன பதிலு? இப்ப நீ யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற. ஒருத்தர நீ யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற. ஆ. அவளுக்கு நீ என்ன வேணும்? அவர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஒரு பொண்டாட்டி. நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற, அவருக்கு நீயே பொண்டாட்டி. நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆ. அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷே. அப்ப நான் ஒருத்தருக்கு, புருஷே. நீ ஒருத்தருக்கு, பொண்டாட்டி. நான் ஒருத்தருக்கு, புருஷே. நீ ஒருத்தருக்கு, பொண்டாட்டி. நான், புருஷே. நீ, பொண்டாட்டி. நம்ம ரெண்டு பேரும் புருஷே பொண்டாட்டி. இந்த மாதிரி தான் தெரியும். அப்புறம் உனக்கு எனக்கு நினைச்சேயா? யாரு? இல்ல கல்யாணமே ஆகலையா, அதுக்குள்ள கல்யாணம் ஆன மாதிரி சொல்லிட்டியே பயந்துட்டேன். உனக்கு வந்து என்ன பிரச்சனை வேண்டாமா? ஆ. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? நான் யாரை பாக்குறேன்? இரு, நான் போய் மசாலா வச்சுக்கிட்டு இருந்தேன். இது தொப்பியை வேற. இத பார்த்தா வளரக்கூடிய மண்டை மாதிரி நான் தெரியலையே. எப்பவுமே ரெடியா வச்சிருக்க முடி மாதிரியே இருக்கு. அதுதான் தெரியும். பல வருஷம் வச்சுக்கிட்டு இருக்காரோ. ஏன் இன்னைக்கு திடீர்னு செட் பண்ணி கொண்டு வந்து உனக்கு அதான் தெரியாது. எழுந்து பலம், எழுந்து பலம், எழுந்து பலம். படிச்ச கச்ச வந்த பலம். நான் பேசி கொடுத்து சாப்பிடு என்று சாப்பிடு. அட இது செக்கச்சவன் உட்கார்றா. இங்க நீ கீழே விழுகுதுன்னு நீ நினைக்கிறியா? ஒரிஜினலியா? இல்லையா? உனக்கு அண்ணா இருந்துச்சா அப்படி இருக்குன்னு. அப்படி இருந்தா நீங்க வியாபாரம் பண்றீங்க. ஆமா. நான் வியாபாரம் பண்றேன். வியாபாரி எங்கேயோ? இது எஸ்கே வியாபாரம். என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம் சொன்னா நீங்க இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அட உங்க இது செக்கச்சவன் பழம். அம்மா, நீ வாழைப்பழம் மாட்டேங்கிறியா? இல்லையா? வாழைப்பழம் எத்தனை வகை இருக்குங்களா? தெரியாதியா? இல்லை நான் சொல்லிட்டுவா. சொல்லுங்க. ரஸ்தாளி இருக்கு, ரஸ்தாளி. பூவம்பழம் இருக்குது, ஆ. கேரளா பழம் இருக்குது, ஆ. மஞ்சளத்தி பழம் இருக்குது, ஆ. பச்சையம் பழம் இருக்குது, ஆ. இன்னொரு பழம் இருக்குது, செவ்வாழைன்னு ஒரு பழம் இருக்குது. எங்க இடத்துல காணும்? சிக்கன் சென்டரா? ஐயோ. நான் தேவலாம் போயிருக்க. சிக்கன் சென்டர் அவங்க எழுதிட்டாங்க. ஐயோ சிக்கன் சென்டர். அப்படிங்களா? நான் சொல்றேன் சிக்கன் சென்டர். சார் பார்த்தா 100 ரூபாய் நண்பர் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நாளைக்கு நமக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வியாபாரம் பண்றீங்க, நானும் வியாபாரம் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து வியாபாரம் பண்ணுவீங்களா? பண்ணுவோமே. ஆனா உங்க வாழ்க்கையில உள்ள வேணும் பொம்மா. ஓ, என்ன எங்க அம்மா கோத்தாங்க? எங்க அம்மா தான் இழுத்து வச்சுக்கேன். அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படியெல்லாம் சொல்லுவாடா. உங்க அம்மா யாரு? எங்க அம்மா யாரு? எங்க அம்மாடா. அப்ப அண்ணனா நீங்க? எங்க அம்மா யாரு? உங்க அம்மாடா. நான் உனக்கு அண்ணன்டா. அண்ணனா? என் அண்ணன் ராசாத்தி, நான் உனக்கு
எனக்கு கொளுத்தியா என்னையா அண்ணே அண்ணே. என்ன நினைச்சிட்டு இருக்க? இது நமக்கு நமக்கு உனக்கு அத்தாச்சி ஏய், எனக்கு வந்து ஏன் ஆளு நீ என்ன சொன்னப்ப தங்கச்சி தானே சொன்ன உனக்கு இல்லடா இல்ல தங்கச்சி சொல்லு ஆமா தங்கச்சியா இல்லடா ஆ. இங்க வாழ தங்கச்சி அவன் கூப்பிட்டானா இல்லையா கூப்பிட்டு தானே அப்படியே ஏமாத்துறாப்ல தங்கச்சி அம்மா தங்கச்சி இங்க வாடா நீ வாடா ஏய் வேணாம் ஏங்க இங்க போறதுக்கு போற அச்சு வாங்க ஆமா பாருங்க ஏன் இப்படி பண்றாங்க ஆமா ஒண்ணுங்கற நான் நல்லதுக்கு சொல்றேன் சரி அதுக்கு நான் வீட்டு பண்ற வியாபாரம் என்ன தெரியுமா பரவாயில்லை. ஆடி உங்க மனசுக்கு உள்ள வர அம்மா எப்பா நீங்க ஆள் நினைச்சதா அந்த ரோலர் ஆக்கு தள்ளி வைங்க ஆடி உங்க வட்ட ரவுடி வட்ட மேல வட்டி நேக்கினு மாத்து விரதமா வர வந்து இருக்காங்க மாட்டிருக்க வாயில. தெரிக்குது அட கருவேல கூந்தலுக்கு அட கருவேல கூந்தலுக்கு கருமேக கூந்தலுக்கு அட உன் கால்காலத்து சத்தத்துக்கு காக்குளத்து சத்தத்துக்கு வடிவழகி அடிவடிவான வடிவழகி அங்கே அளப்பறைய வரும்போது நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை இங்க கூட்டு கொண்டு விரிக்க போறாங்க நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை நீங்க வந்து நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை நான் கொஞ்சம் கேள்வி வாங்கிட்டு போ நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை தொட்ட மட்டும் தொட்டுக்கிறமா அடியேதுமா தொட்டுக்கிறமா அடி உங்களை நாங்க தொட்ட மட்டும் அப்பா நீங்க சங்கு நிக்கிறதா சரி இங்க சங்கு உயிர் மூலம் இருக்கீங்க வரும்போதற்கும் நிலம் அடி இவர் ஒட்டோரா என் வீட்டுக்காரி இவரோட்டோர எங்க வீட்டுக்காரி மரியாதை ரெண்டு பேரும் மரியாதை நீ கேட்கறாங்க ஏய், நீ எதுக்கு கோவப்படுற நீ அப்புறம் ஏன் வீட்டுக்காரி ஏய் இல்லையா எங்கால என்னையா தவறா பேசுனாப்ல என்ன சொன்னாங்க? என்ன தவறா பேசுனாப்ல என்ன சொன்னாங்க? என்ன சொன்னான்னு சொல்லியா நீ சொல்லியா ஒட்டோரா என் வீட்டுக்காரி சொல்லு. இவரோட்டோர எங்க வீட்டுக்காரி இதுல என்ன தவறு இருக்குதுல வீடு வாடகைக்கு கட்டி விட்டுருக்கியா? என்ன புரியல எங்க வீட்டுக்காரர் தம்பி பிரிச்சு சொன்னார்ல அப்படி சொல்லாம நான் வர்ற மாதிரி சொல்லணுமா அடி ரோட்டு நம்ம வீட்டுக்காரி சூப்பர்ல ரெண்டு ஒண்ணு தானே நம்ம அஞ்சு பேத்துக்கு ஓந்தக்காரி ஒண்ணு பண்ணுவோம் என்ன? 5 பேர் பேரையும் போட்டு அதை எழுதி போடுவோம் குழுக்கள் அது குழுக்கட்டும் எவன் பேர் வருதோ அவன் பேரை வச்சுக்கிடுவோம் அங்க இருங்க அப்படியா பிரிச்சு பிரிச்சு பேசாதீங்க எப்பவுமே பிரிச்சு பேசாதீங்க இந்த பழக்கம் வச்சுக்கிறாதீங்க அண்ணே, அண்ணே, எப்பவுமே இது யாருண்ணே? யாரு இது நம்ம கட்டி நம்ம பிரச்சனை. யாரு நம்ம நம்ம பிரச்சனை. இது என்னண்ணே? நம்ம ஆளுங்க நம்ம பிரச்சனை. அது என்னண்ணே? அது நம்ம தாளம் அது என்னண்ணே? இது நம்ம போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாத்து. ஐயோ
நீங்க என்னையே மாத்திடுவாங்க போல இருக்க. அட இவன் ரோட்டோர வீட்டுக்காரி, இவன் ரோஜாப்பு சேலக்காரி. ரோஜாப்பு சேலக்காரி. அடியோ, நீ கட்டுமா போகட்டுமா? என்ன அத பழக்காடிங்க பறக்கல போல இருக்கு. அடியோ, நீ கட்டுமா போகட்டுமா? என் முறைச்சி என்னடா முறைக்கட்டி, ஏ முறைக்குட்டி. எல்லாத்தையும் சொன்னீங்க. இப்ப பாக்கல ஒருத்தன் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அடியா மட்டும் ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி. ரோசாப்பு சேலக்காரி. ரோசாப்பு சேலக்காரி. அடியா, நீ கட்டுமா? அடிடா நிக்கட்டுமா? பண்றா இப்ப நான் என்ன சொல்லி எல்லாத்தையும் பண்ணு. இல்ல யாரும் கூப்பிட்டா. அடியா, நீ கட்டுமா போகட்டுமா? அடிடா நிக்கட்டுமா? உன் முகம் இருக்கா? நீ கட்டுமா போகட்டுமா? முறைச்சி நிற்கும் முறைக்குட்டி. ஏய், நான் அடுத்த வாரம் கூட போய் பார்க்க போறேன். நான் இங்க ஒரு வழி பண்ண போறேன். சாணி கண்ட குத்தி புறம் பாத்துக்க. அடி இஞ்சி கொடி இடுப்பழகி எலும்பு சம்பளம் நிறத்தழகி. அடி இந்தி கொடி இடுப்பழகி. அடி இஞ்சக்கை இடுப்பழகி, எலும்பு சம்பளம் நிறத்தழகி. எலும்பச்சம்பள நிறத்தழகி. பிரபு ராஜா காலேஷ் இவருக்கு பால்வடியும் ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் கறந்து உட்கார்ந்து கறந்துரு. அடி இவனுக்கு பால்வடியும் இந்த பூமுகத்தை. இந்த பாயரி இந்த பூமுகத்தை. தம்பி அது என்ன பூமோட்ட? உனக்கு வாய்ப்பழக்கம் இன்னும் பத்தல. நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ய. அடி உனக்கு பால்வடியும் இந்த பூமுகத்தை. உண்மைதான். வராதுனே. நீ என்னோட ஒரு 4 நாளைக்கு மட்டும் வா. இல்ல சீக்கிரம் பார்க்க பண்ணிட்டு அடி உனக்கு பால்வடியும் இந்த பூமுகத்தை. நான் ஒரு தடவை பார்த்தாலே போதுமடி. நான் ஒரு தடவை பார்த்தால போதுமடி. அடி உனக்கு எனக்கு பொருத்தம். அடி உனக்கு எனக்கு பொருத்தம். என்னண்ணே? எனக்கும் அந்த பிள்ளைக்கு தான் அண்ணே, பின்பாட்டுனே. ஏதோ கோச்சுக்காதண்ணே. உன் தம்பி தப்பு செய்யறானா? அடி அடி உனக்கு எனக்கு அடி உனக்கு எனக்கு அடி உனக்கு எனக்கு அடி உனக்கு எனக்கு பொருத்தம். நீ மட்டும் பெட்டியை விட்டு அங்கே போயிரு. இல்ல நீ வேற நீ நல்ல பயிரா. நீங்க நல்ல புண்ணியம் வாங்க. அவனாலும் செஞ்சு விட்டு தெரியல. நீங்க செய்யாம ஐயா சித்திரா சின்னம்மா வேணுங்களா? அடி தங்கதானே தங்கதானே தங்கதானே. நிறைய பாடுவேன், நிறைய பண்ணுவேன். ஏன்னா காலையில நான் வீரபாசியம் போடுறதுக்கு எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதனால வீரபாசியம் போட்டு நிறைய ஆடுறோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோழியை பார்த்துறேன். நல்லா பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா ஆடுறீங்க. ஐ லவ் யூ. ஞாபகம் உங்களை பிரேமிக்கிறோம், ஞாபகம் உங்களை பிரேமிக்கலாம். பேர் கரெக்டாக சுத்தமான தமிழ் சொல்லட்டுமா? சுத்தமான தமிழ். அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. நான் உங்களை கற்பழிக்கிறேன். கற்பழிக்கிறீங்களா? நீயே தப்பு இல்லை. அம்பனூரை சேர்ந்த நண்பர்கள் நாடி ஜோதிடர் மேல புளியம்பட்டு அருமையினார் ஜெயவேல் நாடி ஜோதிடர் சோழபுரம் கலைமணி நாடி ஜோதிடர் ரமேஷ் ஜோதி நாடி ஜோதிடர் மலேசியா இவர்கள் இணைந்து ரூபாய் அருமையினர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளி கொடுத்துள்ளனர். அன்பளிப்பு கொடுத்த பெருமைப்படுத்திய நண்பர் இதயத்திற்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி. நீங்க எனக்கு டான்ஸராக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கு ரூபாய் 200 ஆண்டை வழங்கியிருக்கிறார்கள். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். அதை முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்புறமா முத்து முத்தா வந்து அப்புறமா பாடுறேன்.
இப்ப அந்த புள்ளையோட நான் ட்வீட் பண்ண போறேன். ஐவர் சிக்கன் சென்டர் எம்ஜிஆர் பாடல் நாளை நமது என்ற பாடல் கேட்டுள்ளனர். எல்லாமே பாடுறேன். நீங்க கேட்ட பாட்டு பூரா பாடுறான். பாபா சொல்லிட்டு நாம வச்சுக்கிறேன். காசு வச்சுக்கிறோம். அடே இதேதான் நேத்து எழுதுனீங்க. மத்திய மண்டல போலீஸ் திருச்சி கேட்டி குப்புசாமி நாட்டாமை டிரைவர் பாடகர் எம்டி ஐயாவுக்கு சர்க்காஸ் படத்திலிருந்து கோடி அருவி கொட்டது என்ற பாடலை உடனே பாடும்படி நாடக டான்ஸுக்கு ரூபாய் 21 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். இப்படிக்கு மாவீரன் காங்கேயம் காலை மஞ்சள் படை கொல்லபுரம் கொஞ்சம் சுறுசுறுப்பா. ஏய் இங்க வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இந்த அன்பளிப்புலாம் அப்புறமா கொண்டாந்து பூஜை நடத்துங்க. கண்டிப்பா பாடுறேன். இன்னும் ஒரு 140 ரூபாய் வாங்கி தர சொல்லிருக்கேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் இல்லை இந்த மௌனம் இல்லை.
ஆண்டவா என் பாவனை சும்மா விடாது சரியா அம்மா இருக்கா அம்மாடே ஒன்று கேட்டு போட்டுருக்கா சுண்டி விட்டா ஒரு 1000 இப்போ ஒரு நாய் வர மாட்டேங்குது எத்தனை பேர் இருந்தாலும் பெத்தவளுக்கு சமம் மற்றவங்க எவ்வளவுமே கிடையாது ஒரு பெத்தவளா இருந்தா அப்படி நம்ம அடித்தவர்களை விட்டுட்டு போகல ஒரு பெத்தவளா இருந்தா ஒரு பிள்ளை கீழே ஓடி விழுந்து வச்சு அந்த பிள்ளையை தூக்கி மார்பையும் தோல்வியையும் வச்சு ஐயா சாமி இப்படி கீழே விழுந்து காலையை ஒடிச்சு வச்சு நான் என்னடா ஒண்ணு துடிப்பாள அந்த பெத்தவளுக்கு சமம் எல்லாம் வருவாள இல்லையே இல்லையே காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பெத்தவளை கேட்பாயா காலையில பள்ளிக்கூடம் போறிய சாப்பிட்டியா இல்லையா உன் வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்குன்னு வயிற்ற பாப்பாங்க அந்த பெத்தவளுக்கு சமம் இவெல்லாம் வருவாள இல்லையே அப்பேற்பட்ட பெத்தவளை கொண்டு போய் இன்னைக்கு நீ அனாதை விடுதலை விடுற நாளைக்கு ஓம் பிள்ளைய உன்னை கொண்டு போய் விடாதா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தானையா நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்மளுக்கு செய்யும் ஆண்டவா என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து 11 தவம் இருந்து என்ன பக்குவமாய் எடுத்து மாறுடையும் அவத்தோடுடையும் அவரும் கட்டி காட்டிடையும் அந்த வீட்டிடையும் நெத்தி விரும்பித்த சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கு நீதாயே பூமி என்னைக்கு நீதாயே பூமி தொப்புள்கொடி சொந்தந்தே தொட்டில் கட்டியாராதே தொப்புள்கொடி சொந்தந்தே தொட்டில் கட்டியாராதே மொத முத்தமிட்டே மூச்சு கட்ட பங்குவோட்டே மொத முத்தமிட்டே மூச்சு கட்ட பங்குவோட்டே பொத்தி என்ன வளர்த்தது யாரே பொத்தி என்ன வளர்த்தது யாரே நீதான சொல்லி தெரியலா ஓரமாவே ஓடி சாமி உடுக்கி இணையாகும்மா ஓடி சாமி உடுக்கி இணையாகும்மா களவெட்ட நிலருக்கே தகடுக்கு நிலப்பே களவெட்ட நிலருக்கே தகடுக்கு நிலப்பே எனக்கு நிலச்சது பொங்கி தம்பி நிச்சது நீ கொடுப்பே மாத்துக்கட்ட இல்லாம என்ன நீ இருப்பே மாத்துக்கட்ட இல்லாம என்ன நீ இருப்பே எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்தே புது துணி எடுப்பே எனக்கு தலைவலித்தா கண்ணீரை நீ வடிப்பே ஒரு பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்பே என்ன வச்சு தலை சீவி பழுத்தி அனுப்பி வைப்பேன் சாயங்காலம் வந்தா வாயை கட்டி முடிப்பேன் கொத்தடியை நான் படிச்சடி ஓராணி தெரியுமா கொத்தடியை நான் படிச்சடி ஓராணி தெரியுமா ஒத்தக்கல்ல முட்டுத்தியத்தா அவளிட வச்சியம்மா பெத்தவளை நீதாயே கோயிலம்மா
காது பூத்து எனக்காக பிரபப்பட்டே ராஜமிஸ்திரி ஈச்சமுடியைச் சேர்ந்த அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாடலையும் பாராட்டி கருவாச்சி என்ற பாடலையும் பாராட்டி ரூபாய் 70 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாடலை பாராட்டி எனக்கு அன்பளிப்பு வழங்கிய தாயின்பால் அன்பு கொண்டிருக்கும் அனைத்து ரசிக குழுக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. நன்றிகள், வணக்கம். நன்றி. ஜெயவேல் நாடி ஜோதிடர் சோழபுரம், கலைமணி நாடி ஜோதிடர் ரமேஷ் நாடி ஜோதிடர் மலேசியா, அங்கனூர் நண்பர்கள் ஜோதிடர் இவர்கள் சேர்ந்து எனக்காக 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அடுத்தபடியாக ஸ்ரீதர் டிஜிட்டல் ஸ்டூடியோ அண்ட் ஹெச்டி வீடியோ, ஜெராக்ஸ், லேமினேஷன், ஃப்ரேம், லைட் பாக்ஸ் ஃபிட்டிங் செய்து தரப்படும். உடனுக்குடன் பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து தரப்படும். ஜெயமோகன் குறுக்கு ரோடு இவர்கள் சார்பாக எனக்கு 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த பெருமைப்படுத்திய அன்பை இதயங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இது வணக்கத்துக்கு நீதி தவறாதவன் இருக்கவே முடியும். உலகம் கலியுகம் அங்கே நிச்சயமாக இருக்க இல்லை. என் சிறியன் திருச்சந்தி சக்கரத்தோடைய புதல்வன் ஹரிச்சந்திரன் சக்கரவர்த்தி பொய் சொல்ல மாட்டான். தன் தாரோட புறம் ரசிக்க மாட்டான் என்று அவர் கூற, இல்லை என்று நான் கூற, எங்கள் இருவருக்கும் அங்கே வாக்குவாதம் முற்றிட்ட நேரத்திலே தேவதன் முனிவர்களே, நீங்கள் இருவரும் வீணாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பூலம் சென்று இம்முறை சோதித்து பார்ப்போம் என்று கூற, அப்படியானால் தேவேந்திரா, நான் அவரிடம் போய் வாங்க வேண்டுமானால் மேல மக்களிலிருந்து சிலர் எனக்கு ஒரு முறையாக வர வேண்டும். அப்படி வந்தால்
நான் போய் வாங்க இயலும் உங்களுக்கு யாரை வேணும் அழைத்து செல்லுங்கள் என்று கூற அப்படியே புறப்பட்டேன். பூலோகம் புறப்பட்டேன். ஹரிச்சந்திரனை கண்டேன். அன்றைக்கு ஹரிச்சந்திரன் வீட்டில் ஒரு பெரிய வைபவம் நடந்து கொண்டிருந்தது. அவன் மகனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி தான தர்மங்கள் அன்னதானங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சுவாமி இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினார். சுவாமி தாங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்க, ஹரிச்சந்திரா நாட்டின் நலன் கருதி ஒரு யாகம் செய்ய போகிறேன். அந்த யாகத்தின் பெயர் நாராயண யாகம் என்று சொன்னார்கள். உன்னிடம் கொஞ்சம் பொருள் பெற்று போகலாம் என்று வந்தேன். அதற்கு அந்த ஹரிச்சந்திரன், சுவாமி மற்றவர்களுடைய கையெழுத்து வேண்டாம், அதற்கு யாகத்திற்கு வேண்டிய அனைத்து பொருளையும் நானே தருகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டான். மற்ற பாறை மீது மகளை நிறுத்தி அதன் மீது ஒரு ஆண்களோ உள்ள பொருள் ஏறி அவர் கையை உபய மார்க்கங்கள் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வளவு போகுமோ அவ்வளவு பசும்பொன் வேண்டும் என்று கேட்கிறேன். சுவாமி கேட்கும் பொருளை தருகிறேன் என்று சொல்ல அங்கிருந்த ஆட்களை கொண்டு பொன் பொருளாம் கொண்டு வந்து கொண்டினார். நீங்கள் கேட்ட பொருள் சரியாக இருக்கிறதா என்று அளவிட்டு பாருங்கள் என்று கூறினார். அளவிட்டு பார்த்தேன், சரியாக இருந்தது. ஹரிச்சந்திரா நீ எனக்கு அழைத்த தெரிவையெல்லாம் அது உன்னிடமே இருக்கட்டும். நான் யாகத்திற்கு வேண்டிய வேலைகளை ஆவணம் செய்த பின்பு என்னிடம் வந்து நான் பெற்று செல்கிறேன் என்று கூறினேன். அதற்கு அந்த ஹரிச்சந்திரன், சுவாமி தாங்களுக்கு அழைத்த பொருள் என்னிடம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வெயில் சேதம், வெள்ள சேதம், இயற்கை சீற்றம் ஏதேனும் வருகிற போது அந்த பொருளை இழக்கும் நிலை ஏற்படுவதால் அப்படியானால் நான் ஒரு யோசனை கூறுகிறேன் ஹரிச்சந்திரா என்று கூறுகிறேன். சொல்லணும் சுவாமி என்றான். உன்னுடைய ராஜ்யத்தின் முத்திரையும் என்னுடைய யுத்தராக முத்திரையும் அந்த களஞ்சியத்தில் வைத்து விட்டு போனால் அந்த பொருளை எடுக்கும் நிலை ஏற்படுகிற போது என்னுடைய யுத்தராசத்தை அடையாளம் கண்டு இது முடிவடைய பொருள் எடுக்கக்கூடாது என்று முடியாது என்று சொல்லி அதை மாதிரி சொல்லலாம். ஹரிச்சந்திரா இந்த திரவியமெல்லாம் அது உன்னிடம் இருக்கட்டும் என்று நான் சொல்லி சென்ற நான் அவன் குடிமக்களிட்ட வேலைமையெல்லாம் நீங்கள் ஏவி அழைக்க வருகிறேன். அவன் குடிமக்களை கண்ணாக மதிக்கப்படுவதா உடனடியாக அவன் மிருகங்கள் வதைத்தது என்று பொதுமக்கள் எல்லாம் வந்து முறையிட்டவுடன் காட்டுக்கு சென்று வேட்டையாடி அரண்மனை திரும்புகிற போது என்னால் 2 மாதங்கள் அழைக்கிறேன். மாதர்களே நாங்கள் மிகவும் நடனத்தில் சிறந்தவர்கள், பாடலில் சிறந்தவர்கள் என்று கூறுங்கள். அவன் கலையை கண்ணாக மதிக்கக்கூடியவன். ஆகையால் உங்களை ஆடுவதற்கு அனுமதிப்பான். ஆடி முடிந்ததும் பரிசாக பட்டாடை தருவான், வாங்கி வராதீர்கள். பசும் பொண்ணை அள்ளி கொடுப்பான், வாங்கி வராதீர்கள். சுவாமி அப்ப என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் அணிந்திருக்கின்ற வெற்றி மாலையை கேளுங்கள். அதையும் தர மறுத்துவிட்டால் அவன் அமர்ந்திருக்கின்ற பூச்சாக்கிற கூட கேளுங்கள் என்று சொல்லி அறிவு கேட்டாலும் வாங்காதீர்கள். அவன் கொடுக்க மாட்டான், அவன் அணையாசனத்தை விடமாட்டான். ஆகையினாலே அப்படியானால் எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேளுங்கள் கேளுங்கள். அதனை மாதர்கள் கேட்க அங்கிருந்த காவலரை கொண்டு அந்த 2 பெண்களையும் அடித்து சித்திரவதை செய்து அவர்கள் உள்காயம் வெளிக்காயம் என்னிடம் ஓடி வந்தார்கள். சுவாமிஜி எங்களை அடித்து புண்படுத்தி விட்டார் என்று அழுது கொண்டு கூறினார்கள். மார்களே நீங்கள் செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று அடித்தவர்களிடம் கோபம்
அநியாயம் செய்து விட்டாய். எதற்காக அந்த பெண்களை அடித்து காயப்படுத்தி அனுப்பினாய் என்று கோபமாக கேட்டேன். ஒரு கேட்டு சுவாமி, நவரத்னம் வைத்திருந்த முடி மீது உங்கள் பாதம் பற்றிவிட்டது என்று என் பாதத்தை பற்றிதான் ஏற்றி உரைத்து விட்டேன். ஹரிச்சந்திரா, என் கோபம் தீர வேண்டுமானால் அந்த 2 பெண்களை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். சுவாமி, மனைவி தவிர மற்றவர்கள் நான் மாலாவை என்று மதித்து வாழக்கூடியவள். ஆகையால் அந்த பெண்களை வேண்டிலேன் என்று கோரினார். அப்படியானால் நீ கல்யாணம் அந்த பெண்களை திருமணம் செய்ய விடமாட்டேன் என்று மறுபடியும் கோரினேன். சுவாமி, கண்ணை வேண்டிலே மீகவே, காக்கின்ற மண்ணை வேண்டிலே மீகவே, பஞ்சோக்கம் நடந்தக்கூடிய பெண்களை வேண்டிலே 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 என்று கோரினார். ஹரிச்சந்திரா, நீ சொல்லிய சொல்லை தேவ ஓமானமாக கொண்டு இந்த நாடு நகரம் முழுவதையும் எனக்கு காரியத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அதன்படி வாக்கு தவறாமல் நான் தாரவத்தை தருகிறேன் சுவாமி என்று சொன்னான். எனக்கு நாடு நகரம் முழுவதையும் தாரவத்து கொடுத்து விட்டான். தாரவத்து கொடுத்து விட்டு என்னால் கொடுக்கப்பட்ட காவி உடையை அணிந்து கெட்ட வஸ்திரம் இழந்து அரண்மனை விட்டு புறப்படுகிறான். ஹரிச்சந்திரா, எங்கே நான் ஒன்றிடம் வைத்து போற தெரிவேன் என்று கேட்டேன். சுவாமி, அதோ களஞ்சியத்தில் தான் இருக்கிறது என்று கூறினார். ஹரிச்சந்திரா, இந்த நாடு நகரம் முழுவதும் எனக்கு தாய்வார்த்து கொடுக்கின்ற போது அன்ன சத்திரம் ஆலயம் தவிர மற்றதெல்லாம் தாய்வார்த்து கொடுக்கிறேன் என்று கூறினார். முனிவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளை சேர்த்து சொன்னாயா? இல்லை. ஆகையால் அந்த பொருளும் என்னுடைய பொருளும் அங்கு திருப்பி போய் என்று கேட்டேன். சுவாமி, 48 நாள் ராஜமரமாக எனக்கு தவணை தாருங்கள். அதற்குள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டால் நானும் அந்த பொண்ணு பொருளை பெற்று வரும்படி நட்சத்திரனை கூட அனுப்பியிருக்கிறேன். அவன் அங்கே சித்திரவதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இப்பொழுது காசி வாடகத்திலே அவன் மைந்தனையும் மனைவியவும் விலகூறி கொண்டிருக்கிறான். விலகூறி காலகண்டனும் அந்தனவருக்கு மனைவியை விற்றான், மகனை விற்றான். நட்சத்திரனுக்கு கொடுக்க வேண்டிய திறகு சம்பளத்துக்காக காசி மாநகரத்திலே ராமன் தோற்றி மகன் வேற தோற்றியிடம் அருமையாகி அங்கே அவன் மயானம் காத்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அவருடைய மகன் லோகிதாசன் வேதமானந்தரம் சமுத்திரம் சேகரிக்க சென்று கொண்டிருக்கிறான். இது நேரம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாகேந்திரனை அழைத்து அவனை சீண்டுபடி செய்தார். அவன் இறந்து விடுவான். நாகேந்திரா, நாகேந்திரா, சிறுவன் இறந்து விட்டான். காசி மாநகரத்திலே ஹரிச்சந்திரனை காக்கின்ற மயானத்தை விட வேறு மயானம் இல்லை. இவனிடம் அங்கே ஏதும் கையில் இல்லை. அங்கே எமக்காட்டு வரி வாங்காமல் தகழித்தால் அவன் எசமன் தண்டித்து விடுவான். இருந்தாலும் தன் மகன் என்று தெரிந்தவுடன் அவனை நிச்சயமாக வரி வாங்காமல் தகழிப்பான். இதே காரணமாக வைத்து அவனை 1000 பொய் என்று அறிவிக்கின்றேன்.